என்னங்க எழுந்திருங்க, சாப்பிடலாம். நிர்மலா, அவருக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டியம்மா. ஆமாமா, மருந்தா? சாப்பிடறதுக்கு முன்னாடியா? இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடிதான் சாப்பிடணும். ம்? இந்தாங்க. ஒரே காரமா இருக்க. இனிமே உங்களுக்கு உடம்பு வலியே தெரியாது. ம்? என் யானையால உங்க சேவகனை வெட்டிட்டேன். நிர்மலா, நீ ரொம்ப நல்லா ஆடுற. பாத்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அப்படியே கட்டி போட்டுட போறேன். ஐயோ, மருந்து கொடுக்க மறந்துட்டேனே. இத வந்துட்டேன். வேண்டாம் நிர்மலா, எத்தனை தடவை மருந்து சாப்பிடுறது? அது என்னவோ செய்யுது. நல்ல பிள்ளை இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் சாப்பிடுங்க. என்னம்மா இது புது நாடகமா இருக்கு? நாடகத்தோட முடிவை பொழுது விடிஞ்சதும் பாரு. ஜொர வேகத்துல தவறு செய்துட்டனா? அவர் வர்ற சத்தம் கேக்குது. அம்மா, அம்மா, இப்படியே ஒரு பொண்ணு பிறக்கணுமா? பெரியவங்க சொன்னது சரியா போச்சு. பஞ்சையும் நெருப்பையும் ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும்? எம்புத்திய ஜோட்டால் அடிக்கணும். பாவம், தாய் தகப்பையும் சம்சாரம் யாரும் இல்லாம ஜுரம் வந்து அனாத மாதிரி படுத்திருக்கிறாரேன்னு மருந்து கொடுத்து அனுப்பிச்சான். இப்படியா முடியணும்? அவரை ஒண்ணு சொல்லாதம்மா. ஜுர வேகத்துல எதுவுமே தெரியும். ஆடு சொன்னாரு, ஆடினே. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு எல்லாம் புரியுது. இந்த எண்ணத்தோட தான் தம் பொண்ணை பிக்னிக் ஆரம்பிச்சாரா? இப்ப அழுது என்ன செய்யறது? மாடு திருட்டு போனப்புறம் பட்டிய போட்டு என்னடி பிரயோஜனம்? அம்மா, நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னே எனக்கு சரியா தெரியல. தவறு ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? ஆண்டவனே கிட்டேன்னு கிடந்தவளை இப்படி ஆக்கிட்டீங்களே. அவ எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சீங்களா? எனக்கு இனி எதிர்காலமே இல்லம்மா, இல்லவே இல்லை. நிர்மலா, கவலைப்படாது. என் எதிர்காலம் தான் இனிமே உன் எதிர்காலம். ஆமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.